வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதி வந்து தேவிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே என்னம்மா சொல்லுமா, இந்த ரெஸ்டாரண்ட் தானே பேசுகிறீங்க, உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம். இப்போவும் பார்லர் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவைப்படுதுங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கண்டிப்பாக பார்லர் வேலை பண்ணுறவங்க தேவை தான் எனக்கு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு பண்ணணும், அது போல் எனக்கு பண்ணணும், எங்கள் உறவினரும் வருவாங்க, அவங்களுக்கும் பண்ணணும். அதுக்கு காசுலாம் எப்படிம்மா அப்படிங்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியலை, நான் அவங்கள உடனே உங்களுக்கு பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் உங்கள் இடத்துல பேசிட்டேன், ஒரு நம்பர் தந்திருக்கோம்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சுருதி ரொம்ப நன்றி, நான் சங்கடத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லது செய்ய நினைக்கிங்களே அப்படிங்கும்போது, நானோ மீனாவோ உங்களை வந்து எதிராக நினச்சதில்ல, என்ன நீங்கள் உண்மையை சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கலாமே, உங்களுக்கும் அவருக்கும் ஆகலைன்னா அவரே வேலையை பார்க்கலாமே அப்படிங்கிறத எங்களை இதை தவிர்த்து உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. நாங்களும் மீனாவும் உங்களை சிஸ்டராக தான் நினைக்கிறோம், நீங்கள் எப்படி நினைக்கிங்கன்னு எனக்கு தெரியாது. அதுபோக உங்கள் பையன் கிருஷ்ண மேலே நம்ம வீட்டில் எல்லாருமே பாசம் வச்சுருக்காங்க, அத்தையை தவிர. அதுபோக உங்களுக்கு அந்த வீட்டில் பாசமும் இருக்க தான் செய்யும், நீங்கள் அதை வேறு மாதிரி காட்டுறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, விடுங்க, நாங்கள் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி, நான் உடனே அங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவிகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம்மா, இப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணு சொன்னது, பார்லர் வேலை நல்லா பண்ணுவீங்கள, பொண்ணுக்கு எனக்கு எங்கள் உறவினருக்கெலாம் பண்ணணும், அதுக்கு எவ்வளோம்மா காசு என்ன வரும் அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் 50,000 வாங்குவேன், அவங்க உறவினருக்கு அப்படின்னு சேர்த்தா 1,00,000 வாங்குவேன், நீங்கள் அட்வான்ஸ் எதுவும் கொடுத்தா தான் நான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஏம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவங்களும் சரி, அந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களும் சரி அட்வான்ஸே வேணான்னாங்க, நான் தான் ஆளுக்கு ஒரு 50,000 இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு 1,00,000 வருதுங்கீங்களோ, சரி சரி, அப்போ எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் பாதி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உனக்கு ஒரு 50,000 அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன், அவங்க கூட சேர்ந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீனும் சேர்ந்தாப்புல வந்துடுமா. ஏம்மா பொண்ணுக்கு வந்து சூப்பராக இருக்கணுமா மேக்கப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. நல்ல வேலை நம்மளே நேரில் போய் பார்க்கலான்னு நினச்சோம், ஃபோன்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, என்ன கல்யாணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கும்போது, ஏம்மா நான் இந்த சுருதியும் மீனாவும் எனக்கு ஆப்பு தான் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் அவங்க எனக்கு ஒரு உதவியும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது, நீ நினைக்கிறதுலாம் தப்புடியே, முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, அந்த சுருதியும் நல்ல பிள்ளை தான், அவங்க உனக்கு நல்லது தாண்டி செய்வாங்க, நீங்கள்லாம் ஒரே வீட்டில் இருந்தவங்க தானே அப்படிங்கிறாங்க. உடனே அது என்னமோ உண்மைதாம்மா, நான் முன்னாடி இந்த மீனா தான் நம்மளுக்கு இப்படிலாம் ஆப்பு வைக்க அப்படின்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அவளுமே எனக்கு வேலைக்கு சொல்லியிருக்காப்புல ஒரு இடத்துல அப்படிங்கும்போது புரியல அப்படிங்கும்போது, நான் வந்து சுருதியோட ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தேன், மீனாவுக்கும் அந்த சுருதிக்கும் ஒரு வேலை கிடச்சி, அதில் என்னையும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இப்போ நீ அங்கே இருக்கும் போதே இந்த மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும் போது அவங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அவங்க நாசுக்காக பேசி நிப்பாட்டியிருப்பாங்க, இப்போ மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஆகாதுன்னு ஆயிருக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இனிமேலாம் மாப்பிள்ளைன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காத, அவர் வேறு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஐடியாவில் ஆந்திட்டுருக்காங்க, என் மாமியார் வந்து அதுக்குள்ளே வேலையை தான் பார்ப்பாங்க, என் வீட்டுக்காருக்கு பிடிக்கலையோ என் அம்மா சொல்ல தான் அவர் கேட்பார், அதனால் என் மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு வேலை தராங்க அவ்வளோதான் விடு, நம்ம 5,00,000 அந்த ஊர் நம்ம கிராமத்தை பார்த்து போக போகிறோம், நம்மளுக்கு அங்கே சொந்த வீடு இருக்குது, ஏன்னா அந்த 5,00,000 கிறிஸு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டு நான் என் பாட்டில் ஒரு சின்ன வேலை ஏதாவது ரெடி பண்ணி பார்க்கேன், நீனும் அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போய்ட்டு வந்துடு அப்படிங்கும்போது, சரி கல்யாணி, இனிமையாவது நம்ம வந்து கிராமத்தை பார்த்து போவோம், அது போக நீ தான் முக்கியம்னு சொல்லி மாப்பிள்ளை என்றைக்கு வராரோ அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் என்றைக்கு எனக்கு கையெழுத்து வாங்கணும்னு நினைக்காரோ அன்றைக்கி மறுநாளே அவர் கல்யாணம் முடிக்க தயாராக இருப்பார் அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு, அதனால் அவருக்குன்னு சரியான எண்ணம்லாம் கிடையாதும்மா, என் அம்மா சொல்ல தான் கேட்டு ஆடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நீ அதை பற்றி நினைக்காத விடு அப்படிங்கும்போது, எனக்கு இப்போ பைசாவும் அனுப்பிட்டாங்கம்மா, நான் பார்லர் வேலைக்கு உள்ள சாமான்லாம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கி கிளம்ப போகிறாங்க. மீனாவும் அந்த டெக்கரேஷனுக்கு தேவையான பூ எல்லாமே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. முத்துவும் வந்து சொல்லிடுறாரு, என் வீட்டம்மா வந்து நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா, அதனால் நான் போகிறேன், கார்லாம் ஓட்ட வர முடியாது சொல்லுவோம், நீங்களே பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், டீசல் கீசல் இல்லை வைக்கல அப்படின்னா சொல்லுங்கள், அதுபோக சத்யா வர சொல்கிறேன், நம்ம சத்யா தான் மேனேஜ்மெண்ட்லாம் பார்ப்போம் அப்படிங்கும்போது, அப்படியா எங்களுக்கு புது ஓனர் வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. புது ஓனர் தான், சத்யாவுக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் இதை பார்த்துட்டு போகிறான், அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நீ நாளைக்கு கல்யாணத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் பேசிவிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா வேறு எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு 1 ஹவர் கழித்து வாங்க, கார் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பூவை பூரா எடுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகணும், வீட்டில் வச்சு தாங்க அதை கட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் எடுத்து கொண்டு வைக்காங்க. இங்கே ரவியும் சுருதியும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுறாங்க.
இங்கே சிந்தாமணியும் அவர் வீட்டுக்காரும் சரியான கடுப்பில் இருக்காங்க. சிந்தாமணி எப்படி தான் இந்த ரேகாவை மீட்டு கொண்டு வர போகிற அப்படிங்கும்போது, ஏங்க அதுக்கு ஒரு வழி கிடைக்காமையாங்க போயிடும். இந்த சத்யாவுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்க விடாமல் பண்ணணுங்க அப்படிங்கும்போது, அவன் முத்து ஒரு நீ மாதிரி ஒரு ஃபைனான்ஸ்கிட்ட நல்ல பழக்கமாக இருப்பான் போல். அவர்கிட்ட சொல்லி வேலை ரெடி பண்ணியிருக்கான். அவர் என்கிட்ட பேசினார். உங்கள் மருமகன் என்கிட்ட வேலைக்கு வராங்காரு, உங்களுக்கு சம்மதமானு கேட்டார். எனக்கு ஒன்றுமே விடலை, அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க ஃபோனை வச்சிங்க? வேலை கொடுக்க வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அந்த சத்யாவுக்கு வேலை கிடைச்சா எப்படிங்க ரேகா வந்து நம்மகிட்ட வருவா அப்படிங்கும்போது, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க இடம் கிடையாது. இப்போ வந்து அங்கே சாப்பாடு வைக்க ஒன்றுமே இல்லை, காசு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேகாவுக்கு நம்மளை பற்றி தெரியும். நம்ம எவ்வளோ செல்லிப்பாக இருந்தோம், இப்படிலாம் சாப்பிட்டோம் வச்சோம், அப்படிலாம் இருந்தோம். இப்போ வந்து ஒன்றுமில்லாத வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சத்யாவுக்கு வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனான்சியருக்கு பேசுகிறாங்க. என்னார் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் நம்பர் தெரியாதா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வேலை வந்து சத்யாவுக்கு கொடுக்க வேண்டாம், நான் ஒரு பெருசாக வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியா அது நீங்களே சொல்லிடலாமே அப்படிங்கும்போது, இல்லை நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் வேலை வேண்டாம்னு வந்து சொல்லுங்கள், மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார், அதுக்கப்புறம் நான் பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. சத்யா வந்து முத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்காப்புல, எப்பா மச்சான் எல்லாத்தையும் பேசினார், வேலை உனக்கு தரலான்னு பார்த்தேன், இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை தம்பி, அதனால் வேலை இல்லை, நீ வந்து வேறு எங்கேயா ரெடி பண்ணிக்காப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சோகமாக வந்து ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ செல்வம் கேட்குறாரு, என்னடா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் மாமா ஒரு ஃபைனான்ஸ்கிட்ட வேலை ரெடி பண்ணிட்டேன், போய் பார்த்துட்டு மட்டும் ஸ்டாண்டுக்கு போனார், அவர் இப்போ இல்லைங்கிறாரு அப்படிங்கும்போது, வேலை தான் இப்போ வந்து நம்ம கார் ஸ்டாண்டில் இருக்க, நீ தானே அந்த காரில் வர சொல்லலாம் பார்க்க போகிற அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் மாமா சொன்னாங்க, எங்கள் மாமாவுக்கு வருமானம் தான் சரி, எங்கள் மாமா வருமானத்தை நான் வந்து நிப்பாட்டணும்னு அப்படி, எங்கள் மாமா வீட்டு கடனா 38 லட்ச ரூபாயை மாமா தான் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுபோக அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, எனக்கு இதில் வருமானம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, உங்கள் மாமன் சொன்ன பிறகு நான் எதுவும் சொல்ல முடியாது, அதனால் உங்கள் மாமன்ட்ட பேசிக்க, இப்போதைக்கும் கணக்கு வழக்க பாரு, உங்கள் மாமன் நாளைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போகிறான், இன்னிலேருந்தே பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சத்யா ஃபோன் பண்ணி ரேகாட்ட சொல்கிறாங்க. வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அவங்க வேணான்ட்டாங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும், அவங்க எந்த ஃபைனான்ஸ் ஏற்றும் நீ வேலை சேர விட மாட்டாங்க, நம்மளாக தான் ஏதாவது பண்ணணும், சத்யா என் அக்கௌண்ட்டில் ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நீ ஃபைனான்ஸ் பண்ணுறியா அப்படிங்கும்போது, அந்த பணம் வந்து நீ சம்பாரிச்சது இல்லைல்ல, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தந்தது தானே அப்படிங்கும்போது, அதை நம்ம பின்னாடி கொடுத்துக்கலாம், என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபாட்ட இருக்குது, இதை வச்சு நீ ஃபைனான்ஸ் பண்ணு, நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ரேகா, அது சரி வராது, எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வைவாங்க, அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே, நான் பணம் எடுத்து தரேன், நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொல்கிறேன், சரி நான் எதனாலும் நான் அக்காட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏக்கா ரேகா அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கான், அந்த பணத்தை வச்சு நான் ஃபைனான்ஸ் பண்ணட்டுமான்னு ரேகா கேட்குறா, எப்படிக்கா அப்படிங்கும்போது, டேய் பணத்துக்காக தான் நீ கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ நீ ரேகாட்ட பணத்தை வாங்கி ஃபைனான்ஸ் பண்ணனா கண்டிப்பாக நீ பணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சிடணும்னு நினைப்பாங்க, அது நல்லா இருக்காது, அந்த சிந்தாமணின்னு இல்லை, அவங்க மாதிரி வேறு யார் இருந்தாலும் சரி தான், பொண்ணு வீட்டு காசுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த பையன் கல்யாணம் முடிச்சிட்டான் வச்சிட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரவே கூடாடா, 10 ரூபா காசுனாலும் நீ உழைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும், உனக்கு ஒரு வேலை மாமா ரெடி பண்ணியிருக்காரு, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ கார் ஸ்டாண்டில் என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கும்போது, மாமா சொன்ன வேலையை நான் கேட்க போனேன் அப்படிங்க, நீ ஏன்டா எப்போ போனேன் அப்படிங்கள, போனேங்க்கா, சரி எப்போ வர சொல்லுவாங்களோ அப்போ வருவோன்னு சொல்லிட்டு கேட்க போனேன், அவர் வேண்டான்ட்டார், வேறு இடத்துல வேலையை பாருங்கள் தம்பின்ட்டார் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படிங்கும்போது, ரேகா சொன்னாக்கா அப்பாவும் எங்கள் அம்மாவும் இனி எந்த இடத்துலையும் வேலை பார்க்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, இப்போ என்னக்கா பண்ணுறது, நான் ஒன்றுமே பண்ண முடியாதா, நான் ரேகா வேறு கல்யாணம் முடிச்சேனாக்கா, எப்படிக்கா நல்லா வச்சு பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கும்போதே, அதுக்கெலாம் கவலைப்படாத, உங்கள் மாமா இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கும்போது, எவ்வளோ தாங்க்கா மாமா வந்து செய்வார், மாமா வீட்டுக்கு அவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு, நம்ம வீட்டுக்கும் அவ்வளோ பண்ணுறாரு, நான் இதுலேயும் என் வேலைக்கு உள்ள சம்பளத்தையும் அவர் தான் தரணும்னா எப்படிக்கா அப்படிங்கும்போது, டேய் பிறகு பேசிக்கலாம், நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் அக்கா வந்து பூவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா ரெடி பண்ணு, நான் வேணா வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணணுமாக்கா அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சீதாவுக்கு ஃபோன் பண்ணால் ஆஃப் ஆகுன்னு வருது, என்னென்னு ஃபோன் பண்ணி கேளேன் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா ஒரு மாதிரி அழுத மாதிரி பேசுகிறாங்க. பேசினோடனே என்னக்கா ஆச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா என்னமோ நடந்திருக்கு அப்படிங்க. ஒன்றும் இல்லைடா, நீ ஃபோனை வைடா, ஒன்றும் இல்லை, நீ ரேகா நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், அக்கா ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத மாதிரி பேசினேன் அப்படின்னோடனே, அப்படியா அதான் என் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி, ஏங்க நான் பூ கட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் ரேகா வீட்டு வரையும் போய்ட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கும்போது, மீனா என்ன நீ தானே ஒரு இடத்துக்கு அனுப்புனேன், இப்போ நீ எதுக்கு அங்கே
அங்கே அனுப்பணுங்க சீதா வீட்டுக்கு. ஏற்கனவே அருண் தான் நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, ஏங்க ஸ்டேஷனில் அவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் சீதா மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அருண் வேலை பார்த்துட்ருக்காரு. உடனே என்ன விஷயமா வந்த அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்சவர் ஒரு ஆளை பார்க்க வந்தோன்னு சொல்லி இல்லாதவர் ஒரு ஆளை சொல்லிவிட்டு வெளில வந்துடுறாரு. மீனா அருண் வந்து ஸ்டேஷனில் தான் இருக்காப்புல அப்படிங்கும்போது, மீனா நான் அங்கே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதாவையும் பார்க்காங்க. சீதாவுக்கு பலார்னு விட்டதில் இங்கே வந்து ஒரு மாதிரி ஆகிருக்கு, தடிப்பாகிருக்கு. அதை பார்த்துட்டு என்னம்மா நீ இப்படி ஆகிருக்கு, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கும்போது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உன் தம்பி கல்யாணத்துக்கு வந்துட்டு அந்த அருண் கடுப்பில் வந்துருப்பான். அருண் தான் வந்து கை நீட்டிருப்பான் போல். நான் அருணை சும்மா விட மாட்டேன் அப்படிமாம்மா. அப்படிலாம் வேண்டாமாம்மா. அவர் வந்து பண்ணது தப்பு, என்ன தப்பு இல்லை தப்பு இல்லை. என் தம்பின்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு போனேன். என் பொண்டாட்டி எப்படி சொல்லாமல் போகலாம்னு சொல்லி அவர் கோவத்தில் பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது திரும்பி பார்க்காங்க. அருண் இருக்காங்க. நீ எதுக்குள்ள என் வீட்டுக்குள்ளே வந்த? சீதா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல. இந்த முத்து எப்படி வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கும்போது, எங்கள் மாமா என்ன பார்க்க வந்திருக்காங்க, எங்கள் மாமா வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா நீ நினச்ச நேரம்லாம் வரணும், உங்கள் மாமா நினச்ச நேரம்லாம் நீ போகணுன்னா நீங்கள் தனியாக வீடு எடுத்து தான் இருந்துக்கிடணும். என் வீட்டிலாம் வரக்கூடாது. எனக்கு கல்யாணம் பண்ணி தந்துட்டு இவர் அப்பப்போ வருவாரா அப்படின்னோடனே முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. டேய் அருணே, இதுக்கு மேலே எனக்கு மறுவாதியே கிடையாது அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் நம்ம வீட்டிலேருந்து யாரும் வர வேண்டாம், தேவைப்பட்டால் நான் வரேன் மாமா அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல சொல்லலை இந்த மாதிரி ஆளை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனால் நீ அதுக்குள்ளே தான் அனுப்பிச்சு தானே ஆகணும், என்ன பண்ண முடியும்? சீதா ரொம்ப ஓவராக பண்ணுறான்னா நம்ம சும்மா இருக்கோன்னா வா நம்ம கிளம்பலாம், ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, ஓ என் புஞ்சாதி கூட்டி நீ போயிடுவேன் சீதா, அப்படி நீ போதா இருந்தால் ஒரே இடவா போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? இப்போ தான் தம்பி கல்யாணம் முடிச்சிருக்கான். அந்த சின்ன வீட்டுக்குள்ளே தான் அந்த பிள்ளை இருக்குது, வசதியான வீட்டு பிள்ளை. நீ அங்கே போய் இருக்கன்னா போய் இரு அப்படிங்கும்போது, அவன் ஏன்டா அங்கே போய் இருக்கணும், எங்கள் வீட்டில் இருந்துருப்பா அப்படிங்கும்போது அருண் சிரிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் சிரிக்கிற அப்படிங்கும்போது, உன் வீட்லேயே உனக்கு இருக்க இடங்கள் இல்லாமல் நீ ஹாலில் ஒரு கட்டில் போட்டு உட்காந்துருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாமையே இருக்கேன். நீ வந்து சீதா கூட்டி கொண்டு அங்கே வைக்கியா? முதல்ல சீதாவுக்கு மாமான்னா யாரும் கிடையாது, புருஷன் ஒருத்தன் நான் மட்டும்தான் இருக்கேன், கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. மாமா இந்த இவர் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது, உங்கள் மாமனுக்கு எல்லாம் பெருசாக பேச தெரியுமா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சீதா நீ நான் எப்படி இப்படி விட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மாமா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணால் சொல்லுமா பார்த்துக்கலாம், எதனாலும் கால் பண்ணுமான்ட்டு கிளம்பி போகிறாரு. என்ன உங்கள் மாமன் எதனாலும் கால் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு போகிறான். மாமா என்ன செஞ்சிடுவான், மாமன் பெரிய ஆளா, நிறைய படிச்சிருக்கானோ, பெரிய பதவியில் இருக்கானோ, அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா அப்படிலாம் சொல்லலை, எனக்கு ஒன்றே எங்கள் மாமா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது, ஓ உடனே நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன், மாமா என்ன செஞ்சிருவார் அப்படிங்கும்போது, நான் சொல்லியிருந்தா எங்கள் மாமா அவங்கள உள்ளே வச்சுருப்பாரு அப்படி. ஆமாம் அவங்க மாமா கிழிச்சிருப்பாப்புல அப்படிங்கிறாங்க. உடனே இப்படிலாம் எங்கள் மாமா பேசிகிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் மேலே இல்லாத பாசம் உங்கள் மாமா மேலே என்ன? நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வேலை பார்க்குறேன்னா பார்க்கலன்னு பார்க்க வரான், நாங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இங்கே வரான். அப்போ நான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இங்கே வரவன் வேறு உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா மறுவாதி இருக்காது அப்படிங்கிறேன். என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னதை நான் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேஷனில் போய் என் வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ணுதார் அப்படி தான் பண்ணுதான்னு சொன்னால் உங்களுக்கு வேலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவை குறைச்சி பேசுறதுக்கு வழியும் இருக்காது. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு 8 கார் ஓடுது, 8 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்காங்க. அவர் பெரிய ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, அவர் நல்லா தான் இருக்கார். அவர் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்காரு. ஏன் என் தம்பி கல்யாணத்தை எல்லாமே அவர் தான் நடத்தி வச்சார், என் கல்யாணத்தை அப்படி பண்ண நினச்சாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரியவன் அப்படின்ட்டு இருக்கோம். அருணுக்கு ஃபோன் வருது. அருண் நீ எங்கே இருக்க அப்படிங்கும்போது, சார் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன், உடனே சிக்னலில் தான் நிற்க சொன்னேன். அங்கே சிக்னலில் போகிறோம், வண்டியில் போகிறோம், எனக்கு பாரு எல்லாம் உன்னால தான், அதனால் வந்து நீ இப்போ வேலைக்கு வேண்டாம், 6 மாதம் நீ வீட்டில் தான் இருக்க போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை வந்து 6 மாதம் வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பதிலாக வேறு ஆளை அதில் போட்டாச்சு. ஒரு மெயினான ஏரியா கூட்டம் அவ்வளோ கூடுது, அந்த இடத்துல வந்து உங்களை பொறுப்பான ஆளை விட்டா நீ பார்த்துக்கிடணுன்னு பார்த்தா நீ என்னமோ வீட்டுக்கு போயிட்டேன்னு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க, 6 மாதத்துக்கு வந்துடாத அப்படிங்க. சார் நான் சேதனுக்கு வரேன் சார், சேதனுக்கு போகிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கேன், உன்னை நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணுத அப்படிங்கிறாங்களே. சார் என் வீட்டம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஆச்சு, தான் அங்கே போனேன் வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத என்ன, இப்போ அவ்வளோதான் 6 மாதம் கழிச்சு தான் நீ வேலை அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போய் சீதாவா டாட் போர் தஞ்சாவூர் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நான் ஒன்றும் பண்ணல, நீங்கள் என் மேலே டவுட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மற்றபடி நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் மாமா ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமன் தான், உங்கள் மாமன் பார்த்த பிறகு தான் வேலை போயிடுச்சு, அவன் வீட்டுக்கு மட்டும் வராமல் இருந்தாம்னா என் சேதன் மட்டும் வராமல் இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன், என் வேலையும் 6 மாதத்துக்கு போயிருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, இப்படியே பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்க. இங்கே பாரு இனிமேல் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, கிளம்பு, நீ இருந்தாலும் உங்கள் மாமன் பார்க்க வருவான், ஏன்னா கடுப்பில் நான் ஏதாவது பண்ணுவேன், வேலையை சுத்தமாக போயிடும், நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, ஏங்க தற்காலிகமாக தான் உங்கள் வேலை 6 மாதம் போயிருக்கு,
நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா நிரந்தரமாகவே போயிடும் அப்படிங்க. என்ன பண்ணிடுவோம் அப்படிங்க. என்ன பண்ணுவோம் நான் பண்ணதும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கே போயிருந்தாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னா ஏறி கூப்பிட்டுட்டாங்க. அருண் நீ என்ன நினச்சிட்ருக்க, ஒழுங்காக இருக்க மாட்டியா? நீ உன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் பார்த்து தான் பேசணும், பார்த்து தான் பண்ணணும். நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. உன் பஞ்சாயத்து ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோ, நிரந்தரமாக உனக்கு நினச்சி அது வேலை இருக்காது. ஏற்கனவே இப்போ 6 மாதம் நீ வெளியே இருக்க, நீ வேலை பார்த்துட்ருக்கல, அது உனக்கு ரொம்ப மோசமாக போயிடும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கே வர முடியாது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சார் இனிமேல் அப்படி நடக்காது சார், நான் வீட்டில் கூட்டி பேசிக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக கொண்டு போய் பேசிக்க அப்படின்னு. நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிதான் வா, நான் வீட்டுக்கு கிளம்பலாம், நான் வரல அப்படிங்கிறேன். நல்லா இருப்பவா, நான் ஒன்றை பேச்சாக தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறளவுக்கு ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாங்க ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ தான் என் தம்பி கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அருண் ஒரு நாளும் தண்ணி சாப்பிடாத ஆள் நைட்டு தண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னங்க இது நாள் வரைக்கும் தண்ணின்னா சாப்பிட மாட்டேங்க, சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்களே சாப்பிட்டு வரீங்க, எங்கள் மாமாவை இதை சொல்லித்தானே பேசுவீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு உங்கள் மாமன் அதுவே சாப்பிட்டு பழகிட்டான். எனக்கு நீ பண்ணது உங்கள் மாமன் பண்ண கடுப்பில் நான் தான் இப்படி ஆகிட்டேன்னு நான் இது பண்ணுறேன். எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் அழலாம். எனக்கு யார் இருக்கா, உனக்கு கொஞ்சம் இந்த பந்தம் எல்லாம் இருக்குது, குலதெய்வங்களுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தம்பி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணுறேன், நான் யார் இல்லாமல் தானே இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏங்க உங்களை யாரும் வர வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிங்க, அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவங்கள்ட்ட சொல்ல முடியும், வைக்க முடியும் அப்படிங்குமே, நீங்களாம் என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி பட்னியாக போய் தூங்கிடுறாரு. இங்கே சித்தா எவ்வளவோ எழுப்பி பார்க்காங்க, எங்கே சாப்பிட்டு போடுங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாரு. இங்கே காலையிலே முத்து மீனாவும் அங்கே கல்யாண ஏற்பாட்டுக்கு பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே முத்தை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் கனகாவோட அம்மாவுக்கு, தேவிகாவுக்கு. என்ன முத்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் வீட்டு கல்யாணம்னு தெரியாது, என் பஞ்சாயத்து தான் டெக்கரேஷன் பண்ணுறா அப்படிங்க. ஆமாம் அந்த மீனா பொண்ணு உங்கள் பஞ்சாயத்தியா அப்படி அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடுக்கு சொல்லியிருந்தோம், அவங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தானே அப்படிங்கும்போது, அது என் தம்பி பொண்டாட்டி, என் தம்பி அவங்களும் வந்துடுறாங்க. எங்கள் சொந்த வீட்டு விசேஷமாக நல்லா பண்ணிடுறோம், சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, இனிப்பு மீனா தான் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், மனமாக தான் இருக்குது, அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வைக்க சொல்கிறாங்க. அப்போ அவன் பொண்ணு எங்கே இருக்காங்க, அப்படி பொண்ணு ரூமில் பார்க்கலாமா அப்படிங்கும்போது, பார்லர் வேலை நடக்குது அப்படிங்கும்போது, அப்படியா ரோஹிணி பார்லர் வேலை செம்மையாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது, பார்லரமாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க ஸ்ருதி மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஸ்ருதி உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படிங்கும்போது, இல்லைங்க நம்மளை வச்சு அவங்களுக்கு தொழில் போகல, இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை வந்துச்சு, அந்த பார்லர் வேலை அவங்களுக்கு தெரியும், அதுபோக கிருஷ்ண வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது பண்ணேன் அப்படிங்கும்போது, அங்கே போய் பார்க்காங்க, பொண்ணு அழகாக பரப்பிட்டு வச்சுருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. மாப்பிள்ளை பின் வாசலடி வந்துட்டாங்க, மாடியில் அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பார்லர் வேலை பார்க்குறதுக்கு தனியாக நாங்கள் ஆள் பார்த்துட்டோம் அப்படிங்களா சார் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து எல்லாரையும் சேரில் உட்கார வைக்காங்க, ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மீனா பூ அலங்காரம் எல்லாமே பண்ணுறாங்க. முத்து ரவியும் சுருதியும் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இங்கே மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு நேராகலையா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்க கேட்காங்க. இல்லைங்க இன்னும் முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு மிக அருமையாக இருக்குது, அப்படி ஆஹா ஓஹோங்கிறாங்க. உடனே ஸ்வீட்டு பிரமாதம் அப்படிங்கிறாங்க, ஸ்வீட் பண்ணது இவங்க தான் அப்படின்னோடனே மீனாவை எல்லாருமே வாழ்த்துறாங்க. கனகாவோட அம்மா தேவிகாவும் ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், உங்களுக்கு காசு நான் இவ்வளோன்னு பேசினேன், அதை விட கூடுதலாக தரேன் பிடிங்க அப்படிங்கும்போது, இல்லை கல்யாணம் முடிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணம் முடியத்தானே போகுது, காசை பிடிங்கன்னு சொல்லி ஸ்ருதிக்கும் கொடுத்துட்றாங்க, மீனாவுக்கும் கொடுத்துட்றாங்க. பார்லர் வேலையுமே அந்த பிள்ளை நல்லா செய்யுது, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு, எனக்குமே நல்லா பண்ணி விட்ருக்குது. அவங்களுக்கு 1,00,000 கேட்டாங்க, அப்போ 1,00,000 கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம் 1,00,000 கேட்டாங்க, 50 ரூபா கொடுத்துருக்கேன், இப்போ 50 ரூபா கையில் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த 50 ரூபாயும் கொடுத்துட்றாங்க. உடனே இவர் புரோகிதர் வந்துடுறாரு. வந்தோடனே சரி மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு தேவிகா போகிறாங்க. அங்கே எல்லாம் பரப்பிட்டுருக்காரு. மட்டும் சந்தோஷம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்படியா மாப்பிள்ளை பாட்டு போட்டால் தான் வருவாப்புல, மணமகனே மணமகனே வா வா உன் வலது காலை எடுத்து வச்சு வா அப்படின்னா தான் அவர் வருவார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பாட்டை முத்து போட சொல்லுதாப்புல பாட்டு போட்டோடனே மணமகன் மாடியிலேருந்து இறங்கி வராரு. இங்கே முத்து மீனா ரவி சுருதியை பார்த்த உடனே அள்ளு கலருது மனசுக்கு, ஆகா இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையா இவனா அப்படிங்கிறாரு முத்து. என்ன எங்கள் மாப்பிள்ளை நீங்கள் அவன் இவங்கிறீங்க, அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாமா பெரிய பிஸ்னஸ்மேன், இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது அப்படிங்கும்போது, முத்து அதெல்லாம் எனக்கு தெரியும்,
அவங்க மூத்த மனைவி இவங்களும் சம்மந்தம்னு போயிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அண்ணா இருக்காங்களா பார்லரம்மா, ஷாக்காகி போய் நிற்காங்களே, அவங்க தான் அவங்க பொஞ்சாதி அப்படிங்கிறாங்க. என்னது, இவங்க தான் அவங்க பொஞ்சாதியா? அவங்க முன்னாடியே வேறு கல்யாணம் முடிக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே கனகா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. மனோஜ், அப்போ இவங்க தான் வந்து வீட்டம்மாவா? அப்போ நீங்கள் தான் இந்த பார்லர் வேலைலாம் பண்ண வர சொன்னீங்களா? அப்போ என்கிட்ட பணத்தை ஆட்டை போடணும்னு சொல்லி தான் இது பண்ணீங்களா அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இவனை நம்பிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே இந்த புள்ளைய வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு ஒழுங்காக வாழலை. அது போக பணத்துக்காக தான் வந்து இந்த புள்ளைய கட்டினான். இவன் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த புள்ளைய வேணாம்ட்டான். நாளைக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் குறைஞ்சி போச்சு, இல்லைன்னா ஆகாது அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட வாழ மாட்டான். அந்த பிள்ளை வாழ்க்கையை வம்பாக்காதீங்க. இவனே வந்து ஏற்கனவே கலந்த மாதிரி தான் நடந்துவான். இவனை வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னா, டேய் முத்து அவ்வளோதான் அப்படின்னுட்டு இருக்கும்போது, டேய் அம்மாட்ட நான் எங்கேயோ போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கியா? இருடா இரு அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. விஜயா, டேய் நான் மனோஜுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இங்கே கோயில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவசியமே இல்லை. மனோஜே வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் ரெடி பண்ணிட்டான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேருங்க, ஸோ உங்களுக்கு நான் கார் அனுப்புகிறேன்னு சொல்லி செல்வம் கார் அனுப்பி இங்கே வர வச்சிடுறாங்க. இங்கே விஜயா சரியான கோவத்தில் வராங்க. இங்கே மனோஜ் மாலை எங்களுக்குமா நிற்காங்க. மனோஜை பார்த்துட்டு என்னடா இது அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு வெளு அழுக்காங்க. ரோஹிணி ரொம்பவே அழுகிறாங்க. ரோஹிணி நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, என்னால் முடியலை. இவர் வேணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ பொய்ன்னு சொன்னேன். நான் பொய் சொல்லிட்டேன், வாழ்க்கையை மறைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாமே பேசினார். இப்போ இவர் மட்டும் நான் இருக்கிறதையே மறைச்சிட்டு தானே இவர் கல்யாணம் பண்ணார் அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை ரோஹிணி. நான் வந்து இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இவன் கல்யாணம் முடிஞ்சால் தான் பணம்னாங்க, இல்லைனா உன்ட்டு நான் பணம் முன்னாடியே வாங்கி கல்யாணம் முடிச்சிருப்பேன் அப்படிங்கும்போது, அப்போ கூட என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லி விஜயா போட்டு வாங்குவாங்க. ஏம்மா இனிமேலும் இந்த மனோஜ் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நான் கொடுக்க போகிறது கிடையாது. ரோஹிணி புருஷனாகவே இருக்கட்டும், என் பிள்ளைக்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். கனகா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போமா அப்படின்னோடனே, சரிம்மா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நேராக ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுது. இங்கே மொட்டை சந்தோஷம் போய் முத்து கேட்குறாரு, யோ நீங்களாம் என்கிட்ட நல்லா தானே வைக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டி தானே. அந்த மனோஜ் தான் அது மண்டையில் சரக்கு இல்லாமல் அவன் வந்து என்னெல்லாமோ பண்ணுறான், நீனும் கூடயே பண்ணுவியா அப்படிங்கும்போது நான் எவ்வளவோ சொன்னேன். ஏன் இந்த ஜோசியக்கார் பார்த்த போகிறது தான் இப்படி, நீ கரெக்டாக இப்போ கல்யாணம் முடிச்சா தான் நீ பெரிய குபேரனாவ, இல்லைனா ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. 5 நட்சத்திரம் எங்கனுக்கு, இந்த நட்சத்திரம் எங்கனுக்கு, இல்லைன்னா அப்படி இப்படின்ட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, படிக்கிறது எதுக்கு, பகுத்தறிஞ்சு எது நல்லது செட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது போக அறிவியல் ரீதியான உண்மையை தான் நம்ம நம்பணும். என்ன இப்படி மூட நம்பிக்கைகளுக்கு இப்படி நீ வந்து துணை போனால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கும்போது, விஜயா டேய் வீட்டுக்கு கிளம்புடா அப்படிங்க. வீட்டில் போய் போட்டு வெளுன்னு வழுக்காங்க. அண்ணாமலை என்னாச்சு அப்படிங்கும்போது, எப்பா அந்த மாதிரி கதைப்பா அப்படின்னா, அண்ணாமலை ஷாக்காகி போயிருக்காங்க. நீ ஏன்பா ஷாக்காகி இருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவன் வந்து வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு போயிட்டானா, அது போக அந்த ரோஹிணி பிள்ளை ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கும்போது, எப்பா ரோஹிணி பிள்ளை ரொம்பவே மாறிடுச்சு. நான் இவர்கிட்ட என்ன கேட்டேன், இவர் உள்ளே போகிறதுக்கு நான் கொடுத்த செலவு பண்ண பணத்தை தானே கேட்டேன், வேறு எதுவும் கேட்டேன்னா, அதை கூட தராமல் வந்து நீ ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுட்டு போகணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுச்சுப்பா. அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம்மா, முன்னாடி மாதிரி இல்லை ரோஹிணி, முன்னாடி பயங்கர திமிராக பேசுவாங்க, இப்போ அப்படியே இல்லை, ரொம்பவே மாறிட்டாங்க. கிறிஸ்டை வளர்த்து நல்லா ஆளாக்குனா போதும், நான் கிராமத்துக்கே போயிடுறேன், இந்த 5 லட்சத்துக்கு இந்த வரைக்கும் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படியுமா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி சொல்கிறாங்க, நான் தான் வேலைக்கு கூப்பிட்டா வச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இவனுக்காகலாம் நீங்கள் வந்து இப்படி இருக்க வேண்டாம், அந்த கிறிஸ் பையன் இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கான், உங்களால் முடிஞ்ச பார்லர் வேலை அந்த பிள்ளைக்கு ரெடி பண்ணி கொடுங்க, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி தொழில் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்க. ஏங்க இவங்க வந்து ஒன்றா தொழில் பண்ணுவாங்க, இந்த குடும்பத்துக்கு ஆகாத ஆள் கூட அப்படி இப்படின்னு இருக்காங்க. விஜயா, தொழில் வேறு பழக்க வழக்கம் வேறு, நம்ம சொந்த பந்தம் இல்லைனாலும் அவங்க தொழில் இந்த மாதிரி பண்ணட்டும். இப்போ மீனா டெக்கரேஷன் வேலை பார்க்குது, பூ வியாபாரம் பார்க்குது, சுதி ரவியும் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அந்த பிள்ளை பார்லர் வச்சுருக்கு. இது சுப விசேஷத்துக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்யும், தேவைப்படும். அவங்க 3 பேரும் தொழில் பண்ணிட்டு போகிறாங்க, இது உனக்கு இருக்குது அப்படிங்களா. இல்லை அவ்வளோ பண்ணக்கூடாது அப்படின்னோடனே சுற்றி சொல்லுவாங்க, ஏன் ஆண்டி பண்ணக்கூடாது, நாங்கள் பண்ண தான் போகிறோம். இந்த மனோஜ் வந்து பணத்துக்காக யாரும் வேண்டாங்கிற அளவுக்கு போகிறார்ல, இந்த ரோஹிணி நாங்களும் தொழில் பண்ணிட்டு போகிறோம் மீனா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம், என் கிறிஸ்டுக்காக அவங்கள கண்டிப்பாக நம்ம சேர்த்துப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது, மனோஜுக்காகலாம் வந்து கிறிஸ்து சங்கடப்பட விட முடியாது. இது கிறிஸ்து எதுக்கு போய் ஒன்றுமே தெரியாத ஊரில் போய் இருக்கணும்,
இங்கே நல்லாவே படிக்கட்டும். பாரதமாவுக்கு நல்லாவே வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்கேயே சிட்டிலே இருந்துடும். எங்கள் 3 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். பாருங்கள் தொழிலே சேர்ந்தீங்க, வருமானம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, நான் கல்யாணத்தை நிப்பாட்டிங்களா, எல்லாம் உன்னால தான்டா, உங்களோட தான்டா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் முத்து மட்டும் சொல்லலைன்னா அவ்வளோதான், நீ பண்ணிட்டு போலடா, வச்சுட்டு போலடா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன், அந்த அதை வந்து நிப்பாட்டினது இவன் தானே, அந்த கனகாவுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குது தெரியுமாம்மா அப்படிங்கும்போது, எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படிங்குமா, மொத்தம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. என்னடா சொல்கிறேன், 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கா, நான் அந்த வீடு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ சொத்து இருக்குமா, அதனால தான் நான் கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகிடலான்னு பார்த்தேன், ஏன் போட்டு இப்படி ஃபர்னிச்சர் கடை நடத்தி போட்டு நடத்திட்டு போனேன், அந்த கல்யாணத்தோடு செட்டில் ஆகிடணும்னு பார்த்தா இந்த முத்து மீனா அந்த சுருதி ரவி சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கும்போது விஜயா முழிக்கிறாங்க. என்ன விஜயா முழிக்கிற அப்படிங்கும்போது, ஏங்க இவ்வளோ பெரிய சொத்து இருக்கவளோ கல்யாணம் முடிச்சானுங்க, முடிக்காட்டனுங்க, வாழ்ந்தாலே போதுமாங்க, வாங்க நம்ம பேசி சரி பண்ணிடுவோம், மனோஜுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு வெக்கமாக இல்லை அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு வெக்கம் முன்னாடியே மனோஜ் வாடா உடனே கிளம்புடாது, தாமதிக்க வேண்டாண்டான்னு சொல்லிட்டு நேராக கனகா அம்மா பார்க்க போகிறாங்க. தேவிகா சொல்லிடுறாங்க, நல்லா இருப்பீங்க, வீட்டு விட்டு போயிருங்க, என் சொந்த பந்தம் முக்கியமான ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, மனோஜ் ஏற்கனவே வந்து இப்படிலாம் மனுதார் வைக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு பேசி பார்க்காங்களே, இல்லை நடக்கவே நடக்காது, கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கடுப்பில் வீட்டு விட்டு உள்ள வந்துடுறேம்மா, நான் இப்போ வீட்டுக்கு வரல, நான் கடைக்கு போகிறேன், வீட்டில் வந்து அந்த முத்து மீனா என்னை கடுப்பை கிளப்பிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து கடையில் உட்காந்துருக்காரு. அப்போ மனோஜோட கடங்காரங்க எல்லாம் வரிசையாக வராங்க. ஆஹா இவங்க வேறு வராங்களே, நான் வேறு பெரிய பணக்காரியாக கல்யாணம் பண்ண போகிறேன், உங்கள் பணத்தை ஒரே செட்டில்மெண்ட்டில் வாங்கிக்காங்க, என்னெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதங்க, உங்களுக்கு பணம் 2 நாளில் தந்துடுவேன்னு சொன்னோமே, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு தெரிஞ்சோன்னே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க அப்படிங்கிறோம். வாங்களா, பெரிய கோடீஸ்வரியாக கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பணம்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, 35 லட்ச ரூபானா எனக்கு ஒரு காசா, அப்படியா இப்படியாண்ணே, எங்கள் 35 லட்ச ரூபா காசை தாரையா தரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இப்போ காசு இல்லை, கல்யாணம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நடக்க முடியாமல் போச்சு, நான் எப்படி ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் பணம் வந்துடும் அப்படிங்க. ஐயோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, நீ தர போகிறதும் இல்லை, நாங்கள் வாங்க போகிறதும் இல்லை, நாங்களும் இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்தோம், யாருக்காவது தெரியுமா, உங்கள் அப்பாவுக்காவையும் அந்த தம்பிக்காவையும் முத்துக்காவையும், ஆனால் வந்து நீ கேட்டபடி இல்லை, ஏன்னா அது நான் செய்யக்கூடியதான் செய்ய போகிறோம், முதல்ல கடையை விட்டு கிளம்பு, நாங்கள் இந்த கடையை வந்து ஆளுக்கு ஒரு மாதம் வச்சு நடத்தி இதில் வர லாபத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இது ஏன் கடை அப்படிங்க. ஏன் கடையா, உன் பேரில் இருக்க போய் தானே வாங்கிடாங்க, இவங்களாம் சொன்னதை கேட்க மாட்டான், பேசாமல் இந்த கடையை ஏலம் போட்டு அதில் என்ன பணம் வருதோ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம்யா, கிடைக்கிறதையாவது நம்ம நினைச்சிக்கிடுவோம், கை கொத்தி விடுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அதுதான் சரி அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போய் ஒரு கிருஷ்ணராவை போய் பார்க்காங்க. பார்த்து இந்த மாதிரி மனோஜ் எங்களுக்கு இவ்வளோ பணம் தரணும், எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க, வைங்க, இல்லைன்னா ஏலம் போட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுதாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் பணத்தை 2 நாளில் தந்துடுவோன்னு சொன்னானே, அவனுக்கு இப்படி வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னோன்னே, அவங்க கடங்காரங்க எல்லாமே வந்து இந்த கடையை ஏலம் போட்டு எடுக்கணும் வைக்கணுங்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களால் உடனே பணம் செட்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா பயங்கரமாக அலறுதாங்க. ஏங்க மனோஜ் விட்டு அந்த கடை பெரும்பொழுக்குங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை என்றைக்கு அந்த கடையை வச்சானோ அன்றைக்கே போயிடும்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, விஜயா மனோஜ் உழைப்பை காட்ட மாட்டான், மூட நம்பிக்கைக்கும் அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிடணும்னு நினைக்கிறவன் அடுத்த மனத்துக்கு ஆட்டே போட நினைக்கிறவன், இப்படி தான் ஆகும். ஒருத்தர் நல்லா இருக்கான்னா அவன் எண்ணத்தின் அடிப்படையில் தான், என்ன அவன் என்ன நல்லாவாக இருக்கணும். இப்போ முத்து மீனாவும் நல்லா இருக்காங்கன்னா அவங்க எண்ணம் தான். பாரு முத்து பெருசாக படிக்கலை தான், மீனாவும் பெருசாக படிக்கலை தான், முத்து 8 காருக்கு ஓனரு, அதுக்கு ஒரு காருக்கு ஒரு மேனேஜர் வச்சு எவ்வளோ செலவு பார்க்கான், என்ன தனக்கால முடிஞ்சதை யாருக்கும் நல்லது செய்தான். ஆனால் இந்த மனோஜ் அவனால் முடிஞ்சது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரம் தான் பண்ணுதான். பாரு கெட்டவங்களுக்கும் அவன் உண்மையாக இல்லை, பெற்றவங்களுக்கும் உண்மையாக இல்லை, அண்ணன் தம்பிகளுக்கும் உண்மையாக இல்லை, அவன் சுயநலத்துக்கு மட்டும் இருக்கான், அடுத்தவங்கள சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறான். அது ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கி நல்லா இருக்க மாதிரி இருக்கும், நாளைக்கு நல்லாவே இருக்காது. பாரு இப்போ அவன் இருக்கக்கூட ரூம் இல்லாமல் ஹாலில் இருக்கான்னு சொல்கிறேன், இப்படியே அவன் போனான்னா இந்த வீட்லேயும் அவனுக்கு இடம் இருக்காது, அந்த கடையும் அவன்கிட்ட இருக்காது அப்படிங்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் கடை தான் அவனை விட்டு போகுதுங்கிறாங்க, எப்படியாவது குடும்ப சொத்தை விற்று இந்த கடங்காரங்க பூரா கடத்தை நீங்கள் தாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஒரு காலம் நடக்காது, மனோஜ் அந்த கடையே அவனை விட்டு போனாலும் என் குடும்ப சொத்தை விற்றுலாம் கொடுன்னு எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன், அவனா என்றைக்கு சரியாகி வரானோ அன்றைக்கும் குடும்ப சொத்து எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக போகும் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜய் அவ்வளோதான், இவரும் பணம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டார், முத்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டான், ஃபர்னிச்சர் கடை மேனேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.